மக்களே, இன்று நாம் திருக்குறள் 111 பார்க்கிறோம். இந்த குறள் பொருட்பால் பகுதியில் உள்ள நடுவு நிலைமை அதிகாரத்தை சார்ந்தது. தக்கார் தகவிலர் என்ப தவறவர் எச்சத்தார் காணப்படும். இந்த குறள் ஒரு மனிதன் நியாயமானவரா அல்லது அநியாயமானவரா என்பதை எப்படி அறியலாம் என்பதை மிகவும் தெளிவாக கூறுகிறது. தக்கார் என்றால் நியாயமானவர்கள், தகவிலர் என்றால் நியாயமற்றவர்கள். திருவள்ளுவர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், ஒருவரின் உண்மையான குணம் அவர் விட்டுச் செல்லும் பெயராலும் புகழாலும் தெரியும். ஒரு மனிதன் வாழும்போது தான் நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவன் வாழ்ந்த விதம், அவன் செய்த செயல்கள், அவைதான் அவன் உண்மையான அடையாளம். நீங்கள் யோசித்து பாருங்கள். சிலர் வாழ்ந்த காலத்திலேயே மதிக்கப்படுவார்கள். அவர்கள் இல்லாத போதும் அவர்களின் பெயர் நல்லதாகவே பேசப்படும். மற்ற சிலர் வெளியில் நல்லவர்களாக தோன்றினாலும் அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் நல்லதாக இருக்காது. அதனால்தான் ஒருவரின் உண்மையான மதிப்பு அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டும் இல்லை, அவர் பிறகு மக்களால் எப்படி நினைக்கப்படுகிறார் என்பதிலும் இருக்கிறது. இதன் மூலம் திருவள்ளுவர் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்றால், நம் வாழ்க்கையை நியாயத்துடன் நேர்மையுடன் நடத்த வேண்டும். ஏனெனில் நம்மை பற்றி உலகம் பேசுவது நம் செயல்களின் அடிப்படையில் தான் இருக்கும். ஆகையால் நாமும் நல்ல பெயரை விட்டுச் செல்லும் வகையில் வாழ முயற்சி செய்ய வேண்டும். தக்கார் தகவிலர் என்ப தவறவர் எச்சத்தார் காணப்படும். அடுத்த திருக்குறளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.